ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வெளியில் மார்க்கெட்டில் கிடைக்குமான்னு தெரில, பட் பெரிய பல்க்கு எல்லாமே கொஞ்சம் ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். அப்படியே 1/4 அதுவாக பிரிஞ்சிடும். இப்போ பன்னீரை கட் பண்ணி வச்சிட்டோம். இடத்துல கொஞ்சம் பிஸிங்க. இந்த நியூ இயரு டிசம்பர் மாதம்னாலே ரெஸ்டாரண்ட் ஃபீல்டு வந்து பயங்கர பிஸியாயிரும். அடுத்த ஜனவரியில் இருந்து மார்ச் வரைக்கும் கொஞ்சம் டவுனாக போய்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் அந்த நவம்பர் டிசம்பர்லாம் தேங்க்ஸ் கிவிங் அது இதுன்னு வந்துருச்சு, எல்லாம் பயங்கர பிஸியாக இருந்துச்சு, எதுவுமே பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் டாலஸில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட்லாம் ஓரளவு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தடுத்து வேறு சிட்டியை போகிறத பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு கலிஃபோர்னியா பக்கம் இல்லை ஒரு சியாட்டல் பக்கம் போகலாமான்ட்டு. ஸோ அப்படி போகிற வாய்ப்பு வந்துச்சுன்னா எல்லாம் புது இடம், புது மக்கள், நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதை தாண்டி ஒரு 11 வருஷம் ஒரே ஊரில் இருந்தோம். திடீர்னு ஒரு ஊரில் போயிட்டு எனக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு தெரில, அதுவும் கொஞ்சம் பயமாக இருக்குது. வாங்க இப்போ பன்னீரை கட் பண்ணிட்டோம், அதுக்குண்டான மசாலாவை பார்த்துடலாம். பண்ணிக்கோங்க. லைட்டாக மஞ்சள்தூள், சில்லி பவுடர், கொரியண்டரு, ஜீரா. நான் எப்போயுமே கொஞ்சம் பெப்பர் போடுவேன். என்னோடய சமையலில் எப்போயுமே எல்லா இடத்துலையும் லைட்டாக பெப்பர் வரும். சால்ட்டு தேவையான அளவு, அஜினோமோட்டோ 65 பண்ணுறதுனால. நீங்கள் வீட்டில் பண்ணுறவங்க வந்து அது உங்கள் சாய்ஸு. சாப் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ணுறப்போ மேலே அப்படியே ஒட்டிக்கிட்டு நிற்கும், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸும் அது நல்லாயிருக்கும். மஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர், இல்லை நம்ம ஊரில் பேக்கிங் சோடா. அதுக்கப்புறம் ஒரு ஃபுட்டு எவ்வளோ தான் டேஸ்ட்டாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், அதனால் கலரு. பேசன், கொஞ்சமாக பேசன், கொஞ்சமாக அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர். நான் மைதா போட மாட்டேங்க, கார்ன்ஃப்ளவர், அவ்வளோதான். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு மஸ்ட்டு. மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி லைட்டாக விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த கலர் நம்ம போட்டதுனால பக்காவாக இந்த கலரில் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு இது கோட்டிங் பத்தலைன்னா லைட்டாக மாவு கூட போட்டுக்கோங்க. இந்த பக்கத்தில் வரவும் ஆயிலை வந்து 300 வச்சுருக்கேன். 300 வச்சுட்டு அவ்வளோதான். 1/1 போடுங்க. நம்ம ஊரில் பஜ்ஜி போட்ட மாதிரி போடாதீங்க. இப்போ குவான்டிட்டி உங்களுக்கு நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இப்படி மொத்தமாக எடுத்து இப்படியே போடலாம். குவான்டிட்டி நம்மளுக்கு கம்மியாக இருக்கிறதுனால 1/1 போடுங்க. இதே இது ரெஸ்டாரண்ட் பிஸி டயத்தில் ஆர்டர்லாம் அப்படியே டக்கு 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 டக்குன்னு போட்டு விட்ருவோம். சிக்கன்னா கொஞ்சம் ஊற வைக்கலாம், ஏன்னா அந்த மசாலா இறங்கும். பட் பன்னீரில் வந்து வாய்ப்பே இல்லை. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் எத்தனை நாள் ஊற வச்சாலும் உள்ளே இறங்காது, கல் மாதிரி அப்படியே தான் இருக்கும். அதனால் நீங்கள் டைரெக்டாக போட ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி பன்னீர் 65 போட போகிறீங்கன்னா அதை போடுறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் மசாலா ஸ்டார்ட் பண்ணணும். போட்டு ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டு போட்டிங்கன்னா எனக்கு அது பிடிக்காது, ரொம்ப ட்ரையாக இருக்கும். இதை அப்படியே போட்டுட்டு லைட்டாக அதனால் மேலே வரும், பக்காவாக எல்லாம் மேலே வந்துடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி ஆகிருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு அப்படியே உள்ளே இறக்கிடுங்க. அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம், காரம் வேணுங்கிறவங்க. சும்மா அது பார்வைக்கு தான். நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் கண்ணு சாப்பிடணும் அதோட கவர்ச்சியில். மெயினாக அந்த வெஜிடேரியன் ஃபேமிலிலாம் வந்துட்டு அவங்களுக்கு ஆப்ஷனே பெருசாக இருக்காது. பட்டு அவன் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு இது. ஏன்னா மக்கள் எல்லாருமே டிஃபால்ட்டாக சிக்கன் 65 சாப்பிட்றப்ப வெஜிடேரியன்காரங்க இதை சாப்பிட்லாம். பாருங்கள், பக்காவான ஒரு பன்னீர் 65 ரெடியாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் தான் நம்ம பண்ணியிருப்போம். அருமையாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி டிஷ்ஷு வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுங்க, பெரியவங்களுக்கு பண்ணி கொடுங்க, வெஜிடேரியன் லவருக்கு பண்ணி கொடுங்க. இனிமேல் வெங்கட் வந்து வெஜிடேரியன் டிஷ்ஷே பண்ண மாட்டான், எல்லாம் நான்வெஜ்ஜாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிற பேர் போகட்டும். இதோட இனிமேல் அடுத்தடுத்து நிறைய வெஜிடேரியன் டிஷ்ஷும் நான் கொண்டு வரேன். ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷு உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் கொடுங்க எப்படி இருந்துச்சுன்னு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வெங்கி. See you, bye-bye.